இந்த பூமியில பிறந்த மேல்ஸ் எல்லாருமே ஃபீமேலோட ஜட்மெண்ட்டை பார்த்து பயப்படுறாங்க. அப்படி நீங்க ஒரு மேலா இருந்து இந்த விஷயத்த அக்ரி பண்ணலனா அப்போ சிம்பிளி ஒரு அழகான பொண்ணு கிட்ட போயிட்டு பேச பாருங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்க, நீங்க அவங்கள பார்த்துட்டு நர்வஸ் ஆனீங்களா, அவங்களோட ஜட்மெண்ட்டை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டீங்களா, அப்படி இல்லையான்னு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பவும் கூட மேல்ஸ் நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸா இருக்கோம் இந்த விஷயத்த பார்த்து. அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஃபீமேல்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா நோட்டீஸ் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமாக ஒரு பாசிட்டிவ் இல்ல ஒரு நெகட்டிவ் ஒபினியன் ஃபார்ம் பண்றாங்க. சோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம இந்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம். எதை ஃபீமேல்ஸ் மேல்ஸ் கிட்ட நோட்டீஸ் பண்றாங்க. நம்பர் 1, பாஸ்டர். ஃபீமேல் ஒரு மேல தூரத்துல இருந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அவரோட பாஸ்டர் பேசிஸ்ல. மேலுக்கு வேணும்னா இந்த விஷயம் ஃபீமேலோட பாஸ்டரை பத்தி ரொம்ப பெருசா கவலை இருக்காது. ஃபீமேலோட பாஸ்டர் கொஞ்சம் மோசமா இருந்தா கூட மேலுக்கு இது பிரச்சனையா இருக்காது. ஆனா அதே ஃபீமேலுக்கு பார்த்தா இது ஒரு ரொம்ப பெரிய டர்ன் ஆஃபா இருக்கும். அப்படி ஒரு மேல் கூன் போட்டு நடந்து போறாங்களா இல்ல உட்கார்றாங்களான்னு. அண்ட் ஒவ்வொரு நேரமும் அவரோட பாடி லாங்குவேஜ் வழியா இந்த மாதிரியான சிக்னல்ஸ் அவர் கொடுக்கிறாரு. அவர் எவ்வளவு ஒரு அக்ரியபிள் அண்ட் ஹார்ம்லெஸ் பர்சனா இருக்காருன்னு. ஃபீமேல்ஸ் ஹார்ம்லெஸ் பர்சன்ஸை பார்த்தாலே வெறுப்பாங்க. இதனால தான் ஒருத்தரோட பாஸ்டர் அண்ட் பாடி லாங்குவேஜ் ஒரு மேட்டை செலக்ட் இல்ல ரிஜெக்ட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா ஆயிடுது. நம்பர் 2, ஷூஸ். ஒகேஷன்ஸ் பிரகாரம் ஒரு நல்ல நீட்டான ஷூஸ் போடுறது ஃபீமேல்ஸ் மட்டும் என்ன ஒவ்வொரு மனிதரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடும். சரியான ஷூஸ் உங்களோட பர்சனாலிட்டி அண்ட் உங்களோட லுக்ஸ்ல எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எடுத்துன்னு வருது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு டேட்ல நல்ல ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. அது கூட நீங்க ரொம்ப அழுக்கான ஒரு அன்பாலிஷ்டு ஷூஸ் இல்ல ஒரு கேஷுவல் ஷூஸ் போட்டுட்டு இருக்காங்க, இல்ல ஸ்னீக்கர்ஸ் மாதிரியான ஷூஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயம் ஒரு மேல ஃபீமேலோட கண் பார்வையில ஈஸிலி அன்அட்ராக்டிவ் அண்ட் அன்சொபிஸ்டிகேட்டடா ஆக்கிடும். ஃபீமேல்ஸ் எப்பவுமே ஒரு மேல மேல இருந்து கீழே வரைக்கும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்னு அவங்க ரொம்பவே வெல் ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இல்ல இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு தப்புனால அவங்க மேல ஒரு நெகட்டிவ் ஒபினியன் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நம்பர் 3, his beard and hair. ஒரு மேலுக்கு கூட grooming ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஒரு ஃபீமேலோட grooming இம்பார்ட்டன்ட்டோ அப்படி ஒருத்தரோட ஹேர் பியர்ட் ரொம்பவே அன்டைடி மெஸ்ஸியா இருந்துச்சுன்னா அண்ட் அன்மேனேஜ்டா இருந்துச்சுன்னா இந்த விஷயம் வெறும் அவரோட ஹைஜீனை பத்தி மட்டும் இல்ல, அவரோட ஹெல்த் அண்ட் பர்சனாலிட்டி பத்தியும் மத்தவங்களோட மனசுல ஒரு நெகட்டிவ் ஒபினியன் உருவாக்கிடும். ஃபீமேல்ஸ்க்கு இந்த விஷயம் ரொம்பவே நல்லா தெரியும். அப்படி ஒரு மேலால அவரோட பர்சனல் ஹைஜீனியோ அவரோட ஹெல்த்தியோ பாத்துக்க முடியலனா அப்போ அந்த நபர் எப்படி ஒரு நல்ல ஃபீமேல பாத்துக்க முடியும். ஈவன் ஒரு மேலுக்கு ஹேர் இல்ல பியர்டே இல்லனா கூட லைக் ரொம்பவே கிளீன் ஷேவ்டா இல்லனா ஒரு பால்ட் பர்சனோட கேசஸ்ல அப்போவோ அந்த மேல் அவரோட க்ரூமிங் ரொட்டீன்ஸ் அண்ட் ஷேவிங்ல எவ்வளவு ரெகுலரா இருக்காரு இது கூட அவரை பார்த்ததுமே நம்மளுக்கு தெரிய வந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்க போறேன். கடவுள் இருக்காரா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? டைம் டிராவல் நிஜத்துல சாத்தியமா? ஏலியன்ஸ் ஃபியூச்சர்ல நம்மளை அட்டாக் பண்ணிடுமா? இப்படியான மிஸ்டீரியஸான பல கேள்விகளுக்கும் இப்போவும் ஆன்சர் இல்லாம இருக்கும் இல்லையா? அதுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும், ரிலீஜியஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லை. அப்படி சொல்லாதுங்க. இதுக்கெல்லாமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு புக்கை பற்றி தான் நான் சொல்லி வருது. ஆழமான கேள்விகள், அறிவார்ந்த பதில்கள். இந்த ஒரு புக்கை பற்றி தான் சொல்றது. இந்த புக்கு நான் போன வாரத்துல குக்கு எஃப்எம்ல இருந்து ஆடியோ புக்கா கேட்டாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ், பெர்ஃபெக்டான கொஸ்டின்ஸ் அண்ட் பெர்ஃபெக்டான ஆன்சர்ஸ். நம்ம லைஃபையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸை இந்த புக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துடும். அதாவது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இந்த புக்கை பற்றி சொல்லும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லையா? இந்த புக்கு மட்டுமல்ல, இந்த மாதிரி நிறைய ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல இருக்காங்க. குக்கு எஃப்எம் இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான். இந்தியாவிலேயே எல்லா லாங்குவேஜஸ்லும் எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. அதுவும் யாராலையும் மெம்பர்ஷிப் எடுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சீப்பான ரேட்ல நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் 1 இயர் மெம்பர்ஷிப் எடுக்கும்போது உங்களுக்கு 50% டிஸ்கவுண்டும் கிடைச்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணிடணும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சிடாதுங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்ல இருக்கிற குக்கு எஃப்எம் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போவே குக்கு எஃப்எம் 1 இயர் மெம்பர்ஷிப் எடுங்க. திருப்பி வீடியோக்கு வாங்க. நம்பர் 4, சோஷியல் ப்ரூஃப். ஏன் ஒரு ஃபீமேல் இன்னொரு மேல சோஷியல் மீடியால செக் அவுட் பண்றாங்கன்னா கூட இல்ல ரியல் லைஃப்லயும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்படி இந்த மேல பத்தி மிச்சம் இருக்கிற ஃபீமேல்ஸ், மிச்சம் இருக்கிற சோஷியலா இருக்கிற ஆட்களோட அவங்க மனசுல என்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்குதுன்னு அப்படி அந்த மேல் ரொம்பவே டிமாண்ட்ல இருக்காரா, அவருக்கு ரெகுலரா மிச்ச ஃபீமேல்ஸ் கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அட்டென்ஷன்ஸ் கிடைக்குதா, இல்ல மிச்ச ஃபீமேல்ஸ்க்கு இந்த பர்சன் ரொம்பவே அன்டிசைரபிளா இருக்காங்களா?
எப்படின்னா அப்படி எந்த பொண்ணும் வந்து இவர் மேல அட்ராக்ட் ஆகாம இருக்காங்களான்னு, எப்படின்னா எந்த பெண்களும் இவர் மேல சுத்தமா கவனம் செலுத்துறது இல்லையான்னு. அதிகமான ஃபீமேல்ஸ் பாத்தீங்கன்னா மத்த ஃபீமேலோட டிசிஷன்ஸ் பேசிஸ்ல அவங்களோட சாய்ஸஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. சோ இதனால இவங்களுக்கு அதிகமான அட்ராக்டிவான பர்சன் மேல் வந்து யாரா இருப்பாங்கன்னா யாரு ஆல்ரெடி மத்த ஃபீமேல்ஸோட சைட்ல இருக்காங்களோ அண்ட் அந்த நபர் வந்து சோஷியலி அப்ரூவ்டா இருக்கணும். நம்பர் 5 பிரெத் அண்ட் பாடி ஓடர். ஈவன் ஒரு மேல் வந்து ஹாட் அண்ட் அட்ராக்டிவா இருந்தாலும் ஆனா அவரோட பிரெத் வந்து ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அவரோட அக்கம் பக்கத்துல நிக்கும் போது ரொம்பவே மோசமான பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா, அப்போ அவரோட அட்ராக்டிவ்னஸ் கூட அவருக்கு டேட்ஸ் வந்து எடுத்துட்டு வரதுல ரொம்பவே கஷ்டமாக்கிடும். சோ இதனால தான் எப்பவுமே ப்ராப்பரான ஓரல் ஹைஜீன் அண்ட் ஹை குவாலிட்டி பர்ஃபியூம்ஸ் எல்லா ஒரு மேலுக்கும் ஒரு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். நம்பர் 6 ஹிஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். நிறைய வாட்டி மேல்ஸ் வந்து குயிக்கா இன்டிமசில பார்ட்டிசிபேட் பண்ணணும்ட்டு ஒரு தப்பான ஃபேஸோட ஃபீமேல்ஸ் அவங்களோட சாமால இம்ப்ரெஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இதுக்காக தான் புத்திசாலியான பெண்கள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணணும்னு அவங்க வலியுறுத்துவாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு அவங்க கூட பேசிட்டு இந்த விஷயத்த பத்தி அவங்களால ரொம்பவே அக்யூரேட்டா புரிஞ்சுக்க முடியும். அப்படி உண்மையாவே இந்த மேல் வந்து ரொம்பவே நல்லவரா எந்த அளவுக்கு அவரு காமிச்சுக்க முயற்சி பண்றாரோ, அப்படி இல்ல அந்த மேல் வந்து ஃபேக்கான பர்சனா. நம்பர் 7 ஹிஸ் வே ஆஃப் டாக்கிங். ஒரு மேலோட கான்வர்சேஷன் அண்ட் பீப்புள் ஸ்கில்ஸ் அவரோட டெவலப்மெண்டோட லெவல் ஒரு நபரோட இன்டெலிஜென்ஸை வந்து தெரிவிக்கும். அதாவது அவரு எந்த விதமா வந்து பேசுறாரு, அவரோட வார்த்தையில அவரோட டோன்ல வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கா அண்ட் அவர் சொல்ற விதம் வந்து ரொம்பவே சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கா, அதே சமயத்துல அவர் வந்து மத்தவங்க சொல்ற வார்த்தைகளை வந்து நல்லா காது கொடுத்து கேட்கிறாரா, முக்கியமா அவர் சொல்ற விஷயத்த வந்து யாராச்சும் டிஸ்அக்ரி பண்ணாங்கன்னா அப்போ அவர் வந்து அதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாரா, இல்லனா அவரோட எமோஷன்ஸை வந்து அவரால் வந்து கட்டுப்படுத்திக்க முடியுதா. உங்களுக்கு தெரியாது ஒரு மேல் வந்து பேசுற விதம் வந்து ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளவு ஒரு பெரிய டர்ன் ஆனா இருக்கும் அப்படின்னு. நம்பர் 8 மசில்ஸ். கம் ஆன், அப்படி ஃபீமேல்ஸ் வந்து மேலோட மசில்ஸை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகலனா அப்போ இது நிஜமாவே ஒரு ரொம்ப பெரிய பொய்யா தான் இருக்கும். அப்படி ஒரு மேல் வந்து அவரோட பாடியோட லிமிட்ஸை வந்து எடுத்துன்னு போகாம அவரோட பொட்டன்ஷியலை வந்து டெஸ்ட் பண்ணாமலே இருந்தா அப்போ இது நிஜமாவே ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் தான். மேல்ஸ் எப்பவுமே ரொம்பவே ப்ரிப்பேர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியதா இருக்கும் அவர் ஃபியூச்சர்ல ஏற்படுற ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்றதுக்காக. நம்பர் 9 ஹிஸ் லைஃப் ஸ்டைல். அதாவது ஈவன் ஒரு மேல் கிட்ட ரொம்பவே நல்ல பாடி, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவான ஃபேஸ் இருந்தாலும் பட் அவரோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே மோசமா இருந்தா அப்போ இந்த விஷயம் நிஜமாவே ஒரு டீல் பிரேக்கர் ஆயிடும். ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒரு மேலோட ஸ்டேட்டஸோட டிமாண்ட் அவங்களோட ஏஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் கூட இதுவும் அதிகமாக்கிட்டே இருக்கும். பொதுவா இவங்க அவங்களோட டீனேஜ்ல வேணா இந்த மாதிரியான மேல்ஸை வந்து டேட் பண்ணிடலாம், யாருக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கோ அண்ட் இன் ஃபியூச்சர்ல கூட அவங்க முன்னேறலாம் அப்படின்னு. பட் அவங்களோட ஏஜ் ஆக ஆக ஃபீமேல்ஸோட பேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கிற மேல் இல்ல, அவங்க ஃபுல்லி டெவலப்டு மேல தான் தேடுவாங்க. நம்பர் 10 ஹிஸ் பர்சனாலிட்டி. ஏன்னா பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா மற்ற விஷயத்துல இருந்து ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனது. இது ஒரு பர்சனோட இன்னர் ரியாலிட்டி அண்ட் கேரக்டர் பத்தி வந்து சொல்லும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆட்களும் ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி மேல தான் அட்ராக்ட் ஆகுவாங்க. அதே நேரத்துல இந்த விஷயமும் ரொம்பவே உண்மை. அப்படி எந்த ஒரு மேல் கிட்ட அவரோட பர்சனாலிட்டி ரொம்பவே நெகட்டிவ் அண்ட் லவுட் அப்படி இல்லனா ரொம்பவே சாஃப்டா இருந்தாலும் அப்பவும் ஃபீமேல்ஸ் இவரை ஓவரால் ரொம்பவே கொஞ்சமான அட்ராக்டிவான பர்சனா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆப்டிமம் மேல் பர்சனாலிட்டியோட ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேரக்டரிஸ்டிக் என்னன்னா எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் ஃபீமேல்ஸ் மேல்குள்ள வந்து ரொம்பவே நோட்டீஸ் பண்றது. அண்ட் ஐ ஹோப் गाइस உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி நீங்க உங்களோட லைஃப்ல இதுக்கான சேஞ்சஸ்க்காக வர்க் பண்ணீங்கன்னா அப்போ நீங்க வெறும் ஃபீமேல் கிட்ட மட்டும் இல்ல ஓவரால் இந்த சொசைட்டிலேயே நீங்க ஒரு ரொம்பவே அட்ராக்டிவ் பர்சனா ஆயிடுவீங்க. அதன் கூடவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.